வணக்கம் ஆபராம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த எல் மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு துர்காதேவி என்கிற பெண்ணுடன் காவல் வைக்கப்பட்டு திருமணம் செய்திருக்கிறார். இருவரும் இருவேறு இனத்தைச் சேர்ந்த மதத்தைச் சேர்ந்த கலப்பு திருமணம் செய்து திருமணமாகியுள்ள நிலையில் கடந்த 10ஆம் தேதி அன்று அவர் பிரசவத்திற்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அப்போது சிகிச்சைக்கு சென்ற துர்காதேவிக்கு அங்கிருந்த அரசு மருத்துவர் சியாமலா தலைமையில் செவிலியர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்துள்ளனர். பிரசவம் நடைபெற்ற அந்த தருணத்தில் அவருக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்பட்டதாக தெரிகிறது. ஆனால் அதை கடந்து அவர் சிகிச்சை அளித்த நிலையில அந்த குழந்தை பிறந்துள்ளது. தொடர்ந்து குழந்தை பிறந்த பிறகும் துர்காதேவிக்கு அதிக அளவு உதிரப்போக்கு ஏற்படுவதன் காரணமாக அங்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் அவரை மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இங்கு வரவேற்கப்பட்ட துர்காதேவிக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்க முடியாமல் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதற்கு பிறகு அங்கிருந்தும் மேலும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட முடியாமல் கடைசியாக சேலம் அரசு மருத்துவமனை இருந்த பொழுது துர்காதேவி பரிதாபமாக சிகிச்சை பணிந்து உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் பொதுமக்கள் எல்லாம் இன்று துர்காதேவியுடைய இறப்புக்கு காரணம் அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்கிற காரணத்தை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த சூழ்நிலையில ஆம்பூரில் பிரசவத்திற்காக வந்த அந்த சமயத்தில் குழந்தை பிறந்த அந்த நிலையில அந்த குழந்தைக்கும் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கிறது. துர்காதேவி உயிரிழந்த அந்த சம்பவத்தின் தொடர்ந்து இன்று அந்த குழந்தையும் உயிரிழந்த காரணத்தினால் உறவினர்கள் ஏற்கனவே துர்காதேவிக்கு அதாவது குழந்தையுடைய தாய்க்கு சிகிச்சை சரியாக செய்யவில்லை என்ற காரணத்தை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வரவழைத்து அந்த அரசு அலுவலகம் சார்ந்த அரசு மருத்துவ சார்ந்த அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தி உத்தரவு அளிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில குழந்தை இறந்த அந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த குழந்தை தாயும் சேயும் தொடர்ந்து சிகிச்சை பணிந்து உயிரிழந்த அந்த சம்பவத்தினால் ஏற்கனவே சாலை மறியலில் ஈடுபட்டு ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அந்த நிலையில தொடர்ந்து குழந்தையும் இறந்த அந்த நிலை மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே சாலை மறியலில் ஈடுபட்ட போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவ இணை இயக்குனர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மருத்துவம் அளிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருந்தனர். இப்பொழுது தொடர்ந்து குழந்தை இறந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த தொடர்ந்து 2 இறப்புகளுக்கு இந்த அலுவலர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மகேஷ்.